அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் 3 21ஆம் அத்தியாயம். கோபக்கினி. ஆயனரும் சிவகாமியும் வாதாபி வீரர்களை சந்திக்க நேர்ந்தது எப்படி என்பதை தெரிந்து கொள்வதற்கு நாம் சிறிது பின்னோக்கி செல்ல வேண்டும். காஞ்சி நகரின் வடக்கோட்டை வாசலில் மகேந்திர பல்லவரிடம் விடை பெற்று கொண்டு பிரிந்தபோது புலிகேசியின் மனநிலை எப்படி இருந்தது என்பதை ஒருவாறு நாம் தெரிந்து கொண்டோம். கரும் புகையும் தீக்குழம்பும் அக்னி ஜுவாலையும் குமுறிக்கொண்டு எப்போது வெளிக்கிளம்பலாம் என்று வழி பார்த்து கொண்டிருக்கும் நெருப்பு மலையின் கர்ப்பத்தைப் போலிருந்தது அவருடைய உள்ளம். காஞ்சி மாநகரின் மணிமாட மண்டபங்களும் அந்நகர மக்களின் செல்வமும் சிறப்பும் காஞ்சி அரண்மனையின் மகத்தான ஐஸ்வர்யமும் அங்கு அவர் கண்ட காட்சிகளும் வைபவங்களும் அளவற்ற பொறாமை தீயை அவர் உள்ளத்தில் மூட்டியிருந்தன. அந்த பொறாமை தீயை வளர்க்கும் காற்றாக அமைந்தது கடைசியாக நடந்த சிவகாமியின் நடனம். நடனத்தின் போது மகேந்திர பல்லவர் கலை செருக்குடன் கூறிய மொழிகள் கலை உணர்வு இல்லாத புலிகேசியின் உள்ளத்தில் பெரும் துவேஷத்தை உண்டாக்கின. எல்லாவற்றுக்கும் மேலாக புலிகேசியின் மனதில் கோபம் குமுறி எழும்படி செய்த விஷயம் மகேந்திர பல்லவர் தம்மை நெடுகிலும் ஏமாற்றி வந்திருக்கிறார் என்ற உணர்ச்சியேயாகும். வடபெண்ணை கரையில் தம் முன்னிலையில் அவர் தன்னந்தனியாக வந்து நின்று பொய் ஓலையை கொடுத்து ஏமாற்றிவிட்டல்லவா போய்விட்டார். அதற்கு பிறகு நெடுகிலும் எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை தந்திர மந்திரங்கள், எத்தனை மாய ஜாலங்கள்! நியாயமாக இந்த காஞ்சி மாநகரம் இதற்குள்ளே நமது காலடியில் விழுந்து கிடக்க வேண்டும். அஸ்வரிய கர்வமும் கலை கர்வமும் கொண்ட காஞ்சி மக்கள் தன் முன்னிலையில் நடுநடுங்கிக் கொண்டு உயிர் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். ஆ, இந்த மகேந்திர பல்லவனுடைய மணிமுடியை தமது காலால் உதைத்து தள்ளி இருக்க வேண்டும். 1.5 வருஷத்துக்கு முன்னால் வடபெண்ணை கரையில் நின்றிராமல் நேரே முன்னோக்கி வந்திருந்தால் இதெல்லாம் சாத்தியமாயிருக்கும். இப்போது காஞ்சியிலும் உறையூரிலும் மதுரையிலும் கூட வராகக் கொடி பறந்து கொண்டிருக்கும். இதெல்லாம் நடக்காமற் போய்விட்டதன் காரணம் என்ன? எல்லாம் மகேந்திர பல்லவனுடைய மாய தந்திரங்கள்தான். வனவிலங்குகளையெல்லாம் கதிகலங்க செய்யக்கூடிய வீர புலியை கேவலம் ஒரு நரி, வலையில் பதுங்கி வாழும் நரி தந்திரத்தினால் வென்றுவிட்டது. இதை நினைக்க நினைக்க வாதாபி சக்கரவர்த்திக்கு கோபம் மேலும் மேலும் பொங்கிக் கொண்டு வந்தது. அவருடைய நெற்றியின் நரம்புகள் ஒவ்வொன்றும் புடைத்து கொண்டு நின்றன. அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் என்ன விபரீதம் வரப்போகிறதோ என்று அஞ்சி நடுங்கினார்கள். காஞ்சி நகரில் இருந்து வெளியேறியது முதல் அந்த நகருக்கு வடக்கே ஒரு காத தூரத்தில் சளுக்கர் பெரும் சைனியம் தங்கியிருந்த இடத்துக்கு போய்ச் சேரும் வரையில் வாதாபி சக்கரவர்த்தி வாய் திறந்து பேசவில்லை. இந்த விபரீத அமைதியானது அவருடன் சென்றவர்களுக்கெல்லாம் பீதியை ஊட்டியது. சக்கரவர்த்தி கூடாரத்தை அடைந்ததும் எரிமலை நெருப்பை கக்க ஆரம்பித்தது. வாதாபியின் படைத்தலைவர்களும் பண்டகசாலை தலைவர்களும் ஒற்றர் படைத் தலைவர்களும் புலிகேசியின் கோபக்கனியில் எரிந்து பொசுங்கினார்கள். தளபதிகள் முதலியோர் மந்திராலோசனைக்காக வந்து கூடியதும், உங்களில் பாதி பேரை யானையின் காலில் இடறச் செய்யப் போகிறேன், மிச்ச பாதி பேரை கழுவிலே ஏற்றப் போகிறேன் என்று புலிகேசி ஆரம்பித்தார். அதை கேட்டு மௌனமாயிருந்த சபையினரை பார்த்து, ஏன் சும்மா இருக்கிறீர்கள்? எல்லோருக்கும் வாயடைத்து போய்விட்டதா என்று கர்ஜித்தார். பின்னர் சரமாரியாக அவர் வசைப்பானங்களை பொழிந்தார். தென்னாட்டு படையெடுப்பில் இந்நாளது வரையில் ஏற்பட்டிருந்த முட்டுக்கட்டைகள், தோல்விகள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றிற்கும் அவர்கள்தான் காரணம் என்று குற்றம் சாட்டினார். வீரம் மிகுந்த படைத்தலைவர்களே, புத்தியிற் சிறந்த ஒற்றர்களே, கேளுங்கள். இந்த காஞ்சி நகரின் கோட்டை வாசல்களுக்கு ஒரு சமயம் வெறும் ஒற்றை மரக்கதவு போடப்பட்டிருந்தது. அப்போது நாம் வந்திருந்தால் நம்முடைய யானைகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோட்டை வாசலை திறந்து விட்டிருக்கும். இந்த கோட்டை மதிலை காக்க அப்போது 10,000 வீரர்கள் கூட இல்லை. நமது வீரர்கள் ஒரே நாளில் அகழியை கடந்து மதிலை தாண்டி உள்ளே புகுந்திருக்கலாம். இந்த மகேந்திர பல்லவன் ஓடி வந்து என் காலில் விழுந்திராவிட்டால் காஞ்சியை லங்காதனம் செய்திருப்பேன். அப்படிப்பட்ட காஞ்சி நகரில் என்னை அந்த பல்லவன் இல்லாத அவமதிப்புக்கெல்லாம் உள்ளாக்கினான். ஒரு கல் தச்சனுக்கும் ஒரு கூத்தாடி பெண்ணுக்கும் முன்னால் என்னை அவமானப்படுத்தினான். எனக்கு கலை தெரியாதாம், ரசிகத்தன்மை இல்லையாம், என்ன கர்வம், என்ன அகம்பாவம் என்று கூறி பற்களை நரநரவென்று கடித்து தரையில் காலால் உதைத்தார் புலிகேசி மகாராஜா. பிறகு
மகேந்திர பல்லவன் இந்த காஞ்சி கோட்டையை பழுது பார்த்து செப்பனிட்டுக் கொண்டிருந்த போது நீங்கள் வடபெண்ணை கரையில் சாவகாசமாக தூங்கிக் கொண்டிருந்தீர்கள் என்று கூறி பயங்கர தொனியுடன் சிரித்தார். அப்போது வாதாபி ஒற்றற்படை தலைவன் சிறிது தைரியம் கொண்டு, பிரபு, எல்லாம் நாகநந்தியின் ஓலையால் வந்த வினை, அப்போதே நான் ஆட்சேபித்தேன் என்றான். புலிகேசி கண்ணில் தீப்பொறி பறக்க அவனை பார்த்து சொன்னார், நிர்மூடா, உன்னுடைய முட்டாள்தனத்துக்கு நாகநந்தி மேல் பழி போட பார்க்கிறாயா? நாகநந்தி ஒரு நாளும் தப்பான யோசனை கூறியிருக்க மாட்டார். நமக்கு வந்த ஓலை நாகநந்தியின் ஓலையல்ல. நாகநந்தியின் ஓலையை இந்த திருடன் மகேந்திரன் நடுவழியில் திருடிக் கொண்டு விட்டான். அது மட்டுமா, வேறு பொய் ஓலை எழுதி இவனே மாறுவேடத்தில் என்னிடம் அதை கொண்டு வந்து கொடுத்தான். நமது புத்திசாலியான ஒற்றர்களால் இதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆஹா, நாகநந்தி மட்டும் அச்சமயம் நம்முடன் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? இந்த பல்லவ நரியின் தந்திரமெல்லாம் அவரிடம் பழித்திருக்குமா? நீங்கள் இவ்வளவு பேர் இருந்து என்ன பயன்? புத்த பிக்ஷு ஒருவர் இல்லாததனால் நமது பிரயத்தனமெல்லாம் நாசமாகிவிட்டது. நாகநந்தியை பற்றி பேச ஆரம்பித்த உடனேயே சக்கரவர்த்தியின் உள்ளம் கனிவடைந்து பேச்சும் கொஞ்சம் நயமாக வந்தது. இதுதான் சமயம் என்று வாதாபி சேனாதிபதி, பிரபு, போனது போயிற்று. இப்போது நமது சைனியத்தை வாதாபிக்கு பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பதை பற்றி யோசிக்க வேண்டும். நாள் ஆக ஆக நாம் திரும்பி போவது கடினமாகிவிடும் என்று கூறி வந்தபோது புலிகேசி இடி முழக்கம் போன்ற குரலில், சேனாதிபதி, என்ன சொன்னீர்? திரும்பி போகிறதா என்று கர்ஜனை செய்தார். மறுபடியும், தளபதிகளே கேளுங்கள், நாகநந்தியடிகள் இந்த காஞ்சி கோட்டைக்குள்ளே பல்லவனுடைய சிறைக்கூடத்தில் அடைப்பட்டு கிடக்கிறார். இளம் பிள்ளை பிராயத்தில் பெற்ற தாயைப் போல் என்னை எடுத்து வளர்த்து காப்பாற்றியவர். என் உயிரை காப்பதற்காக தம் உயிரை பல தடவை பலி கொடுக்க துணிந்தவர். வாதாபி சிம்மாசனத்தில் என்னை ஏற்றி வைத்தவர். உத்தராபதத்தின் மகா சக்கரவர்த்தி ஹர்ஷவர்தனரை என்னிடம் சமாதானம் கூறி தூது அனுப்பச் செய்தவர். அத்தகைய மகா புத்திமான் இந்த பல்லவ நரியின் வலையிலே அடைப்பட்டு கிடக்கிறார். அவரை அப்படியே விட்டுவிட்டு நாம் ஊருக்கு திரும்பி போக வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? ஒரு நாளும் இல்லை. படைத்தலைவர்களே, காஞ்சி கோட்டையை தாக்கும்படி உடனே நமது படை வீரர்களுக்கு கட்டளையிடுங்கள். காஞ்சியை பிடித்து மகேந்திர பல்லவனுடைய மாளிகையை சுட்டெரித்து மகேந்திரனுடைய தலையை மொட்டையடித்து நமது தேர்காலில் கட்டிக்கொண்டு வாதாபிக்கு திரும்பி போவோம். நாகநந்தி அடிகளை சிறை மீட்டு அவரை நமது பட்டத்து யானையின் மீது வைத்து அழைத்துப் போவோம். உடனே புறப்படுங்கள் என்று கூறி நிறுத்தினார். சபையில் சற்று நேரம் நிச்சப்தம் குடிகொண்டிருந்தது. இது என்ன மௌனம்? ஏன் பேசாதிருக்கிறீர்கள்? பல்லவ நாட்டு கற்சிலைகளை பார்த்துவிட்டு நீங்களும் கற்சிலையாக போய்விட்டீர்களா என்று சக்கரவர்த்தி கேட்டார். அதன் பேரில் தளபதிகள் ஒவ்வொருவராக தன் அபிப்பிராயங்களை சொல்லலானார்கள். யானைப்படைத் தலைவர், யானைகள் எல்லாம் உணவின்றி மெலிந்துவிட்டன என்றும் அவற்றின் வெறி அதிகமாகி வருகிறதென்றும் சில நாள் போனால் யானைகள் கட்டு மீறி கிளம்பி நமது வீரர்களையே அழிக்க ஆரம்பித்துவிடும் என்றும் கூறினார். காலாட்படைத் தலைவர், காஞ்சி கோட்டையை தாக்கும்படி வீரர்களை ஏவுதல் இயலாத காரியம் என்றும் அவர்கள் ஏற்கனவே சோர்வும் அதிருப்தியும் கொண்டு ஊருக்கு திரும்பி போக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். பண்டகசாலை அதிபதி, இன்னும் சில நாள் போனால் எல்லோரும் பட்டினியிலேயே செத்துப்போக நேரிடும் என்றும் கூறினார். ஆயுதசாலை அதிபதி, கோட்டையை தாக்குவதற்கு வேண்டிய ஆயுதங்கள் இல்லை என்றும் கொண்டு வந்தவையெல்லாம் முன் தாக்குதலில் நஷ்டமாகிவிட்டன என்றும் சொன்னார். இதையெல்லாம் கேட்க கேட்க புலிகேசிக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. ஆயினும் அவ்வளவு பேரும் சேர்ந்து சாத்தியமில்லை என்று சொல்லும்போது அந்த ஒருமுகமான அபிப்பிராயத்துக்கு மாறாக கோட்டையை தாக்கத்தான் வேண்டும் என்று சொல்ல புலிகேசிக்கு துணிச்சல் வரவில்லை. ஆகா, உங்களை நம்பி நான் இந்த படையெடுப்பை ஆரம்பித்தேனே என்று வெறுப்புடன் பேசிவிட்டு, இருக்கட்டும், எல்லோரும் போய் துளையுங்கள். இன்றிரவு யோசித்து நாளைக்கு முடிவு சொல்கிறேன் என்றார். 21ஆம் அத்தியாயம் முடிவு பெற்றது. 22ஆம் அத்தியாயம் புலிகேசி ஆஞ்ஞை. அன்றிரவு மட்டுமல்ல, மறுநாளும் அதற்கு மறுநாளும் கூட புலிகேசி அவ்விடத்திலேயே இருந்து யோசனை செய்தார். அங்கிருந்து தெற்கே காத தூரத்தில் தெரிந்த காஞ்சி மாநகரின் கோபுரங்களையும் ஸ்தூபிகளையும் பார்க்க பார்க்க அவருடைய கோபம் கொந்தளித்து பொங்கிற்று. அந்நகரின் பாதாள காராகிரகம் ஒன்றில் நாகநந்தி அடிகள் சிறைப்பட்டு கிடக்கிறார் என்பதை நினைத்தபோது அவருடைய கோபத்தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல் இருந்தது. மகேந்திர பல்லவன் பேரில் எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்னும் எண்ணம்
நிமிஷத்திற்கு நிமிஷம் வளர்ந்து சீக்கிரத்தில் வானத்தையும் பூமியையும் அளாவி நின்றது. 2 தினங்கள் இரவு பகலாக யோசனை செய்து கடைசியில் வாதாபி சக்கரவர்த்தி சில முடிவுகளுக்கு வந்தார். தமது தளபதிகளையும் பிரதானிகளையும் அழைத்து அம்முடிவுகளை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அந்த முடிவுகள் இவைதான். சக்கரவர்த்தியும் முக்கிய தளபதிகளும் சைனியத்தில் பெரும் பகுதியுடன் வாதாபிக்கு உடனே புறப்பட வேண்டியது. சைனியத்தில் நல்ல தேகக்கட்டு வாய்ந்த வீரர்களாக 50,000 பேரை பின்னால் நிறுத்த வேண்டியது. அவர்கள் தனித்தனி கூட்டமாக பிரிந்து காஞ்சி நகரைச் சுற்றிலும் 4 காத தூரம் வரை உள்ள கிராமங்கள் பட்டினங்களையெல்லாம் சூறையாடி கொளுத்தி அழித்துவிட வேண்டியது. அந்தந்த கிராமங்களிலுள்ள யௌவன ஸ்திரீகளையெல்லாம் சிறைப்பிடித்துக் கொண்டு வாலிபர்களையெல்லாம் கொன்று வயதானவர்களையெல்லாம் அங்கஹீனம் செய்து இன்னும் என்னென்ன விதமாக எல்லாம் பழி வாங்கலாமோ அவ்விதம் எல்லாம் செய்ய வேண்டியது. முக்கியமாக சிற்பங்கள், சிற்ப மண்டபங்கள் முதலியவற்றையெல்லாம் கண்ட இடங்களிலெல்லாம் இடித்து தள்ள வேண்டியது. சிற்பிகளைக் கண்டால் ஒரு காலும் ஒரு கையும் வெட்டி போட்டுவிட வேண்டியது. இப்படிப்பட்ட கொடூர பயங்கரமான கட்டளைகளை போட்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கு தக்க பாத்திரங்களையும் நியமித்து ஏவிவிட்டு வாதாபி சக்கரவர்த்தி தமது சைனியத்தின் பெரும் பகுதியுடன் பிரயாணமானார். மேற்கூறிய கொடூர ஆஞ்ஞையை நிறைவேற்றுவதற்காக காஞ்சியைச் சுற்றி கொண்டிருந்த வாதாபி வீரர் கூட்டம் ஒன்றைத்தான் ஆயனரும் சிவகாமியும் காட்டு வழியில் சந்தித்தார்கள். வராக கொடியை பார்த்து வாதாபி வீரர்கள் என்று தெரிந்து கொண்டதும் சிவகாமிக்கு தேகமெல்லாம் நடுங்கிற்று. உள்ளம் பதைத்தது. எதிர்ப்பட்ட வாதாபி வீரர்கள் கிட்டத்தட்ட 100 பேர்தான் என்றாலும் சிவகாமியின் கண்களுக்கு 10,000 பேராக அவர்கள் காட்சியளித்தார்கள். ஆனால் ஆயனருக்கோ அம்மாதிரி அச்ச உணர்வு சிறிதும் ஏற்படவில்லை. அவருக்கு உற்சாகமே ஏற்பட்டு விட்டதாக முகமலர்ச்சியிலிருந்து தோன்றியது. முன்னால் நின்ற வீரனை பார்த்து, ஐயா, நீங்கள் வாதாபி வீரர்கள்தானே? உங்கள் மகாராஜா எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். அந்த வீரனுடைய முகபாவத்தை பார்த்ததும் தமிழ் பாஷை அவர்களுக்கு தெரிந்திராது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அதே விஷயத்தை பிராகிருத மொழியிலும் கேட்டார். அந்த வாதாபி வீரனுக்கு அதுவும் விளங்காமல் அவன் பின்னால் வந்த படைத்தலைவனை திரும்பி பார்த்தான். இதற்குள் குதிரை மேல் வந்து கொண்டிருந்த படைத்தலைவன் முன்புறத்துக்கு வந்து சேர்ந்தான். ஆயனரையும் சிவகாமியையும் உற்று பார்த்ததும் அவன் ஓஹோ என்ற ஒலியால் தனது வியப்பை தெரிவித்தான். ஏனெனில் புலிகேசியுடன் காஞ்சி நகருக்குள் வந்து பல்லவ சக்கரவர்த்தியின் சபையில் சிவகாமியின் நடனத்தை பார்த்தவர்களிலே இவனும் ஒருவன். எனவே அவர்களை அடையாளம் தெரிந்து கொண்டதும் அவனுக்கு வியப்பும் குதூகலமும் உண்டாயின. இன்னும் அவர்கள் அருகில் குதிரையைச் செலுத்திக் கொண்டு வந்து அவர்களை விழித்து பார்த்துவிட்டு ஆயனரை நோக்கி, என்ன கேட்கிறீர் என்றான். ஆயனர் உற்சாகத்துடன், ஐயா, உங்கள் சக்கரவர்த்தி எங்கே இருக்கிறார்? அவரை நான் பார்க்க வேண்டும் என்றார். தளபதி சாசாங்கனின் புருவங்கள் நெறிந்தன. முகத்தில் வேடிக்கை புன்னகையுடன், வாதாபி சக்கரவர்த்தியை நீர் எதற்காக பார்க்க வேண்டும்? அவரிடம் உமக்கு என்ன காரியம் என்று கேட்டான். காரியத்தை சக்கரவர்த்தியிடம் மாத்திரம்தான் சொல்ல வேண்டும், அந்தரங்கமான விஷயம் என்றார் ஆயனர். அதை கேட்டு அவ்வீரன் பரிகாச சிரிப்பை சிரிப்பதை பார்த்துவிட்டு, ஒருவேளை விஷயத்தை சொல்லாவிட்டால் வாதாபி சக்கரவர்த்தியிடம் தங்களை அழைத்து போக மாட்டார்கள் என்று எண்ணி, இருந்தாலும் உங்களிடம் சொல்லவே கூடாது என்பதில்லை. அஜந்தா சித்திரங்களின் அழியாத வர்ண ரகசியத்தை பற்றி உங்கள் சக்கரவர்த்திக்கு தெரியுமாமே? அவரிடம் அதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றுதான் வந்தேன். தயவு செய்து என்னை சக்கரவர்த்தியிடம் அழைத்து போவீர்களா என்றார். இதை கேட்டதும் தளபதி சாசாங்கன் முன்னை விட பலமாக சீறினான். பக்கத்தில் நின்ற வீரர்களை பார்த்து, ஏன் நிற்கிறீர்கள்? இவர்களுடைய கண்களை கட்டுங்கள் என்றான். ஆயனர் திடுக்கிட்ட குரலில், கண்களை கட்டுவதா? எதற்காக என்று வினவினார். அதற்கு குதிரை மேலிருந்த தளபதி சாசாங்கன், உமக்கு அவசியம் தெரியத்தான் வேண்டுமா? அப்படியானால் சொல்கிறேன். இந்த பல்லவ நாட்டிலுள்ள ஔவன ஸ்திரீகளையெல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு வரும்படி வாதாபி சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார். அதோடு இந்த ராஜ்யத்தில் உள்ள சிற்பிகளையெல்லாம் ஒரு காலையும் ஒரு கையையும் வெட்டி போடும்படி ஆஞ்ஞாபித்திருக்கிறார். சாதாரண சிற்பிகளுக்கே இந்த ஆஞ்ஞை. நீரோ சிற்பிக்கெல்லாம் குருவான மகா சிற்பி. ஆகையால் உம்முடைய 2 கால்களையும் 2 கைகளையும் துண்டித்துவிடப் போகிறேன். அதை இந்த பெண் பார்க்க வேண்டாம் என்றுதான் கண்ணை கட்ட சொன்னேன் என்றான். அம்பினால் அடிப்பட்ட குயிலின் கடைசி மரணக்குரலைப் போல வேதனை ததும்பிய ஒரு குரல் கீச்சென்று கேட்டது.
சிவகாமி தரையில் விழுந்து உயிரற்ற சவம் போல கிடந்தாள். சிவகாமிக்கு மறுபடியும் தன்னுணர்வு வந்தபோது தன் தலை இன்னும் சுழன்று கொண்டிருப்பதையும் தன் கால்கள் நடந்து கொண்டிருப்பதையும் இரு பக்கத்திலும் இருவர் தன் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டு நடத்தி வருவதையும் கண்டாள். சிறிது சிறிதாக அவளுக்கு பிராஞை வந்து சற்று முன் நடந்த சம்பவங்களும் நினைவுக்கு வந்தன. பக்கத்தில் தன் தந்தை இல்லை என்பதை உணர்ந்தபோது அவளுடைய வாழ்நாளில் இதுவரை அனுபவித்திராத இதய வேதனை உண்டாயிற்று. பிரம்மை பிடித்த நிலையில் பக்கத்தில் நின்ற வீரர்களால் உந்தப்பட்டு இன்னும் சில அடி தூரம் நடந்து சென்றபோது அருகில் அடர்ந்த காட்டுக்குள்ளிருந்து திடீரென்று ஓர் உருவம் வெளிப்பட்டதைக் கண்டாள். பார்த்த கணத்திலேயே அந்த உருவம் நாகநந்தியடிகளின் உருவம்தான் என்பதும் தெரிந்துவிட்டது. உடனே ஆவேசம் வந்தவள் போல தன்னை பற்றியிருந்த வீரர்களின் கையில் இருந்து திமிரிக்கொண்டு விடுபட்டு நாகநந்தியடிகளின் முன்னால் சிவகாமி பாய்ந்து சென்றாள். அவருடைய காலடியில் விழுந்து நமஸ்கரித்து, சுவாமி, தாங்கள்தான் கதி, காப்பாற்ற வேண்டும் என்று கதறினாள். 22ஆம் அத்தியாயம் முடிவு பெற்றது.